தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் கமலஹாசன் வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் கமலஹாசன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடிகர்களுக்கு நாடாள வேண்டும் என்ற ஆசை வந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக அறிவித்தார். ஆனால் 2021 சட்டசபை தேர்தல் அறிவிப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பாக தன்னுடைய உடல்நலன் கருதி தான் அரசியலில் இறங்கப் போவதில்லை என்று அறிவித்தார். இது அனைவருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்தது. அதேபோன்று நடிகர் கமலஹாசன் தானும் ஒரு கட்சி ஆரம்பித்தால் செல்வி ஜெயலலிதா போன்று தானும் முதலமைச்சர் ஆகலாம் என்று நம்பிக்கையில் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் கட்சி ஆரம்பித்து அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டார். பொதுவெளிக்கு வரவில்லை. கடைசியில் கடந்த சட்டசபை தேர்தலில் கமலஹாசனே தான் போட்டியிட்ட தொகுதியில் தோற்று போனார். அவருடைய கட்சி 6% வாக்குகளை கூட வாங்கவில்லை. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் மூலமாக திமுக கூட்டணியில் இணைந்தார் நடிகர் கமலஹாசன். திமுக கூட்டணியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். ஒரு தொகுதி கூட வழங்கப்படாது. அதற்கு பதிலாக ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்ற நிபந்தனையின்படி தேர்தல் ஒப்பந்தம் செய்து திமுக கூட்டணியில் இணைந்தார். அதன்படி கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ராஜ்யசபா எம்பி பதவி கமலஹாசனுக்கு வழங்கப்பட்டது. தற்பொழுது சட்டசபை தேர்தலில் கமலஹாசன் தனக்குரிய பங்கை எதிர்பார்க்கிறார். குறைந்தது 10 தொகுதிகள் கிடைக்கும் என்று திமுகவிடம் எதிர்பார்க்கிறார். ஆனால் திமுகவோ கமலஹாசனுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் வழங்க முடியும் என்று கூறிவிட்டது. வேறு வழியில்லாமல் கமலஹாசன் தவித்துக் கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்தால் பாஜக கூட்டணிக்கு போனால் நன்றாக இருக்காது. தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு செல்லலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். நடிகர் கமலஹாசன் விரக்தியில் உள்ளார். கட்சி ஆரம்பித்தவர் தனியாக கட்சி நடத்த தெரியவில்லை. அரசியல் சாணக்கியம் தெரியவில்லை. முழு நேர அரசியலில் ஈடுபடவில்லை. மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கவில்லை. அவருடைய கட்சி கடைசியில் லெட்டர் பேட் கட்சியாக மாறிப்போனது. தற்பொழுது திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி தான் தர முடியும் என்று கூறியதால் விரக்தியில் உள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை கூட்டணியிலிருந்து வெளியேறினால் தானும் அவர்களோடு சேர்ந்து வெளியேறலாம் என்ற முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளார் கமலஹாசன்.